நான் இப்பதான் அந்த காந்தாரா பார்ட் 2 படம் பார்த்துட்டு வரேன். அந்த படத்தோட தாக்கம் இன்னும் என்ன விட்டு போகல. அந்த வைப்ரேஷன் அப்படியே இருக்கு. ஸோ ரொம்ப அருமையான அருமையான படம். ஸோ இந்த படத்துடைய திரை விமர்சனம் நான் சொல்ல வரல. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சு. அதை தான் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 10, 15 வருஷம் கர்நாடகாவில் இருந்தேன். அங்க இருக்கும்போது கன்னட படம் பெருசா பார்த்தது கிடையாது. ஸோ ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப பழசா இருக்கும். நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அட்வான்ஸா இருக்கும்போது கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ரொம்ப என்னடா இன்னும் 15 வருஷம் பின்னாடி இருக்குங்கிற மாதிரி ரொம்ப பிடிக்காது. ஆனா இப்போ உள்ள காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து பயங்கரமா முன்னேறிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் இந்த காந்தாரா. ஸோ இது வந்து ஒரு பேன் இந்தியா மூவினா இது ஒரு பேன் வேர்ல்டு மூவி தான். அந்த டைரக்டர்கிட்ட இன்டர்வியூ கேட்கும்போது சொன்னாரு, இது எப்படி வந்து நீங்க எல்லாருக்கும் ரீச் ஆகும் நினைக்கிறீங்கன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னார். எப்படின்னா கடவுள் பக்தி இந்த குலதெய்வ வழிபாடு நாட்டாரிய வழிபாடுங்கிறது வந்து உலகம் ஃபுல்லா இருக்கு தாண்டி. ஏன்னா அந்தந்த ஊர்ல உருவான ஆன்மீகம் யாருமே வந்து திணிக்காம போதிக்காம பரப்பாம அந்த நாட்டுல தானா உருவான ஆன்மீகத்துக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் ஒரு கனெக்ஷன் எப்பவுமே இருக்கும். அந்த எமோஷனல் தான் அந்த எமோஷன் தான் இந்த படத்தை வந்து வேர்ல்டு வைடு கொண்டு போகும்னு சொன்னாரு. உண்மையிலே படம் அதே மாதிரி எக்ஸலண்டா இருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியோட படங்கள் எல்லாம் ஒரு அரசியல் படமா இருக்கு. ஒரு சார்பா ஒரு அரசாங்கத்தை கிண்டல் பண்ற மாதிரியும் ஒரு மாதிரி ஒரு படம் போகுதே தவிர இந்த மாதிரி ஒரு ரியல் எமோஷனலா உள்ள படம் வரல. உதாரணத்துக்கு இப்ப தெய்வங்களை பத்தின படம் கதைகள் நம்ம ஊர்லயே நிறைய இருக்கு. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு கதை இருக்கு. இதை வச்சு படமா எடுக்கன்னு ஒரு டைரக்டர் போனார்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா, ஃபண்ட் பண்ணுவாரா, இல்ல இந்த படத்துக்கு தியேட்டர் கிடைக்குமா? ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே நீங்க ஒரு சிவபக்தனா இருந்தா உங்க வீட்டுல குலதெய்வம் உங்க ஊர் தெய்வங்களை எல்லாம் நீங்க எமோஷனலா வழிபடுற பக்தனா இருந்தா இந்த படம் உங்களுக்கு பயங்கரமா கரெக்டா. இடைவெளிக்கு அப்புறம் படத்துக்கு பாணியை மாறிடுச்சு. ஸோ கிளைமேக்ஸ்ல எல்லாம் நம்ம சிலருக்கிற அளவுக்கு சம்பவங்கள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இந்த மாதிரி படங்கள் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் சும்மா ரீசெண்டா நான் ஒரு படம் பார்த்தேன். அதுல வந்து அது பழைய கதை தான். அவன் கவர்மெண்ட் அவ்வளவு வரி போட்டுருச்சு, அவன் அப்படி பண்ணிட்டான், அந்த தாத்தாவுடைய அந்த கைத்தடியை வச்சு நம்ம என்ன வேணா பண்ணலாம், இப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு அரசியல் ஓரியன்டா படங்கள் தான் வருது. இப்போ உதாரணத்துக்கு சாமி ஆடுறது போன இப்போ கோயில சாமி ஆடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப புனிதமான விஷயம். கடந்த கொஞ்சம் வருஷமா தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில அதை பத்தி பாசிட்டிவான படங்கள் வந்தது தான். நிறைய பெரிய படங்கள்ல அதை ஒரு கிண்டல் பண்ற மாதிரி தான் சில சீன்கள் சில டைலாக்களை வச்சுதான் பர்பஸா எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி காந்தாரான்னு ஒரு ஒரு படம் செகண்ட் பார்ட்டு இவ்வளவு அருமையா வேர்ல்டு வைடு ரீச் ஆகிற அளவுக்கு இருக்குன்னா நம்ம அந்த உண்மையிலே தெய்வபக்தி உள்ளவர்கள் இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரொடியூசரை டைரக்டரை நம்ம என்கரேஜ் பண்ணாதான் அதே மாதிரி படம் தமிழ்நாட்டிலே பண்ணலான்னு கொஞ்சம் பேருக்கு தோணும். ஸோ அதனால எல்லாருமே படத்தை போய் பாருங்க. நன்றி.